2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி மாலை வேளையிலே ராயப்பர் சதுக்கத்திலே வெண்புகை வருவதை பார்த்து எல்லோரும் ஓடி குமிந்தோம். அந்த சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர் என்ற இடத்துல அத்தனை பேரும் ஒன்றாக கூடியிருந்தோம். நானும் அங்கே முட்டி மோதி முன் வரிசையிலே போய் புதிய பாப்பரசருடைய முதல் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று முன் வரிசையிலே நின்று கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது பக்கத்தில் இருந்த இத்தாலிய பெண்மணிகள் மிக கோபமாகவும் வேகமாகவும் இருக்கின்றார்கள். காரணம், இத்தாலிய நாட்டு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்காமல் வெளிநாட்டிலிருந்து, ஐரோப்பாவிற்கு வெளியிலிருந்து ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுத்த ஒரு கோபம் அவர்களுக்கு. ஆனால் அதே இத்தாலிய மக்களிடம் எனக்கு பிடித்த குணம் என்னவென்றால், அவர்கள் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவர்களை பார்த்தவுடன் குட் மார்னிங், குட் ஈவினிங் என்று சொல்வார்கள், போனசேரா, போன்ஜோர்னோ என்று சொல்லுவார்கள். எதற்குமே உடனடியாக நன்றி சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு, கிராட்சியே என்று சொல்லுவார்கள். ஆமன் பாந்தவர்களே, அன்றைக்கு புதிய திருத்தந்தை முதல் முறையாக மக்களை சந்திக்க வெளியே வருகின்றார். கோபத்தோடு இருந்த இந்த பெண்கள் எல்லாம் ஆவேசத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திருத்தந்தை வெளியே வந்தவுடன் அந்த மக்களை பார்த்து போனசேரா என்று சொல்லி வாழ்த்துகின்றார். மாலை வணக்கம் என்று சொல்லி வாழ்த்துகின்றார். இந்த பெண்கள் கோபத்தில் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இவர்களும் சேர்ந்து போனசேரா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். உடனடியாக திருத்தந்தை அவர்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் எல்லோரும் எனக்காக ஜெபிக்க கேட்கின்றேன். எல்லோரும் எனக்காக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிப்பீர்களா என்று கேட்கின்றார். நாங்கள் எல்லோரும் மண்டியிட்டு திருத்தந்தைக்காக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தாய், அருள் நிறைந்த மரியை வாழ்க என்ற ஜெபங்களை சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆம், கோபத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலே இருக்கின்றார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பார்த்தவுடன் அவ்வளவு சந்தோஷம் மக்களுக்கு. நான் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி நாடுகளில் இருந்தவன். அங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் காத்து வாங்கி கொண்டிருந்த நாட்களும் உண்டு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அத்தனை ஆலயங்கள் மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தார்கள். காரணம், திருத்தந்தை அவர்களுடைய ஆன்மீகம், திருத்தந்தை அவர்களுடைய அந்த பாசம், பரிவு, திருத்தந்தை அவர்களுடைய எளிமை, தாழ்ச்சி, திருத்தந்தை அவர்கள் மக்களை நாடி செல்லக்கூடிய விதம், ஓரஞ்சாடையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களையும் கூட இவர் தேடி ஓடி செல்கின்றார். குறிப்பாக புலம்பெயர்ந்த கிறிஸ்தவர்கள் மீது இவர் கொண்ட அந்த ஒரு பாசம், நம்முடைய காலத்திலே நம்மோடு வாழ்ந்து இப்படியே வாழ்ந்து நாம் இறைவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்தவராக இருக்கின்றார். ஆக அவருடைய பாதையிலே நாம் வாழ்ந்து இறைவனுக்கு நல்ல சாட்சியாக இருப்பதுதான் அந்த திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான இரங்கலாக இருக்கும்.